அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், சென்னையிலிருந்து. நம் வாழ்வை வளமாக்கும் மந்திரத்தின் மூலியமாக எப்படி நம்மளுடைய அனைத்து பாக்கியத்திலையும் ஐஸ்வர்யத்தையும் பெறக்கூடிய மந்திரத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த மந்திரம் என்பது என்னன்னாக்கா, என்னடா அந்த மந்திரம் சொல்ல போறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்துக்கு உண்டான விஷயம் எப்படி உருவாகுதுன்றது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம எந்த ஒரு வார்த்தையை அதிகமாக உச்சரிக்கிறோமோ அந்த வார்த்தை வலிமை பெற்று அது ஒரு மந்திரமா மாறும். இதுதான் சித்தர்கள் சொன்ன சூட்சும ரகசியம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் உங்க ராசியோட 4ஆம் அதிபதி உங்க 9ஆம் இடத்துல இருக்கு, இல்ல 9ஆம் அதிபதியோ 9ஆம் இடத்துல இருக்கு, இல்ல நட்சத்திர அதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கு. இப்படி எது 9ஆம் இடத்துல எந்த கிரகம் தொடர்பு பெறுதுன்னு பாருங்க. அந்த வார்த்தையை நீங்க உச்சரிச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்கிறாருன்னா, உங்க அம்மா பேரை நீங்க உச்சரிச்சு அம்மான்னு சொன்னாவே உங்க பாக்கியம், பொருளாதாரம், அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். அதே போல அந்த இடத்துல 9ஆம் அதிபதியே இருக்காரு இடத்துல நீங்க அப்பாவுடைய பேரை அப்பான்னு கூப்பிட்டாவும் அது மந்திரமா மாறும். இல்ல உங்க அப்பாவுடைய பேரையே நீங்க உச்சரிச்சீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா வலிமை பெற்று உங்களுக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யத்தை. மேலும் என்னன்னாக்கா, உங்களுடைய பேருக்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்க பேரையே நீங்க உச்சரிக்கும் போது அந்த அர்த்தம் இப்போ சூப்பர் ஸ்டாருன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் பிரதிபலிக்குமே தவிர, நீங்க எந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறீங்களோ அந்த வார்த்தையினுடைய உள்ள அர்த்தம் அதிர்வலைகள் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி அதுவே மந்திரமாக மாறும். ஸோ அதனால உங்க ராசியில 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த அந்த வார்த்தையை, அந்த பெயரை, இல்ல அந்த அந்த தெய்வத்தின் பெயரை, இல்ல அது 5ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா குலதெய்வத்தின் பெயரை நீங்க உச்சரிக்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும். யாரும் கஷ்டமே பட தேவையில்ல. ஸோ அந்த வார்த்தையை வலிமை பெற்று உங்களோட அனைத்து நன்மைகளையும், பொருளாதார வரவையும், மேன்மையும் அளிக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுக்கு உங்க 9ஆம் அதிபதியில என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரியல, பார்க்க முடியலன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய வலிமை இருக்குது. ஸோ அந்த வலிமை தான் அந்த செயலை செய்ய வைக்கிறது இந்த பிரபஞ்சத்தை. ஒவ்வொரு வார்த்தையும் நாம பிரபஞ்சத்திற்கு இடக்கூடிய ஒரு கட்டளைகளாக இருக்கு, ஒரு கமாண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் எல்லாமே பஞ்சாட்சர மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் போது என்ன நடக்கும்? இப்போ நமக் சிவாய இல்லை சிவாய நமன்னு சொல்றீங்கன்னா அந்த பஞ்சபூத தத்துவத்தோடைய தன்மைகள் மேன்மை பெற்று உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அது சமநிலை அடையும். அதாவது நீங்கள் அதுக்கு ஒரு விகிதாச்சாரம் இருக்கீங்கன்னா அது மாந்திரிக விஷயங்களை போனீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ நீங்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா அதோட தன்மைகள் பிரதிபலிக்கும். இப்போ நமசிவாயா சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய மன உறுதி, மன திட்டம் பெருகும். அதே விஷயம் சிவாய நம்ம சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க முன்னெடுக்க காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். இது போலதான் மந்திரங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வலிமைகள் இருக்கு. சித்தர்கள் மந்திரங்களை பத்தி ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏற்கனவே உச்சரிச்சுட்டாங்க, அது அவங்களுக்கு பொருந்தும். நீங்க எத்தனை முறை உச்சரிப்பதை பொறுத்துதான் அது உங்களுடைய மந்திரமாக மாறும். ஸோ நீங்க நமக் சிவாய சொன்னாலும் சரி, சிவாய நமன் சொன்னாலும், ஷரால பவ சொன்னாலும் சரி, இல்லை உங்க பேரையே சொன்னாலும் சரி. ஸோ நீங்கள் எந்த வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கிறீர்களோ அதுவே ஆற்றல் அதிகமாகி அதோடைய ஃப்ரீக்குவன்சி அதிகமாகி அது உங்களுக்கு மந்திரமாக செயல்படும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் பாக்கியத்தையும் அருளும் மந்திரமாக செயல்படும். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்களே உங்களுக்கான மந்திரங்களை உருவாக்க முடியும். இப்படிதான் சித்தர்களும் உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எஸ் சொல்லுங்க, ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எது தெரியல அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மேலும் உங்கள் நண்பர்கள், உறவினர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.